வீரா இது பாரு இவ்ளோ அழகா இருக்குல்ல. நல்லா இருக்குமா? இந்த மாடல் பாருங்க. இது நல்ல புது டிசைனா இருக்கே. ஆமாமா. அக்கா என்ன நடக்குதுங்க? இந்த வாடா இத பாருங்க. அண்ணன் நம்ம சேட்டு அனுப்பி நகையெல்லாம் பார்க்க நீங்க சொல்லிருக்காரு. பாருங்க. எல்லாம் உங்க அண்ணிங்களுக்காக தான். உனக்கும் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா உன் வருங்கால பொண்டாட்டிக்கு எடுத்து வச்சுக்கோ. வா. இத பாருங்க. ஆ. இதுவும் புது டிசைன் தான். கொடுங்க. ஆமா வீரா பாரு நல்லா இருக்கு. மா எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு உன் மாமனாரு ஆசாசியா 2 மருமகளுக்கும் நகை எடுத்து கொடுக்கணும்னு அனுப்பி விட்டுருக்காரு. வேணான்னா எப்படி? நானே நினைச்சிட்டு தான் இருந்த வீரா அண்ணன் கிட்ட சொல்லணும்னு. அதுக்குள்ள என் அண்ணனே என் மனசு புரிஞ்சுட்டு செஞ்சு விட்டுருக்கு பாத்தியா. இது நல்லா இருக்கு. நீயே பாரு சேட்டு. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துக்காமீங்க. இது உங்க மருமகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா பாருங்க. மருமக இல்ல என் மக. அப்படியா? அப்ப இத உங்க மகளுக்கே எடுத்து கொடுங்கம்மா, நல்லா இருக்கும். இதுவும் உங்க மகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா பாருங்க. ஆமா இது நல்லா இருக்கு. திரும்ப வேண்டாமா? அம்மா பாரு எவ்வளவு அழகா இருக்கு. கண்ணாடி அது என்கிட்டயே இருக்கு. பார்த்தல சேட்டு பயங்கர விவரம். எல்லாத்தையும் கையோட கொண்டு வந்திருக்காரு பாரு. கொடுங்க. இந்தா பாரு. எப்படி அழகா இருக்குல்ல? எடுத்துக்கோ. கார்த்தி உன் அண்ணிய கூப்பிடு. அண்ணி இந்த கூப்பிடுறேன். அண்ணி இதெல்லாம் நீ வச்சுக்கோ. வா கண்மணி. உன் மாமனாரு உங்க 2 பேருக்கும் நகை வாங்குறதுக்காக சேட்டுக்கிட்ட நகையெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காரு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ பாத்து எடுத்துக்கோ. வா வந்து உட்கார். எனக்கு இப்ப இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க பாரு இது எதுவும் நான் உனக்கு வாங்கி கொடுக்கல. உன் மாமனார் தான் வாங்கி கொடுக்கறாரு. நீ என் மேல இருக்கிற கோவத்துல நகை வேணான்னு சொல்லிடாத. வா வந்து உட்கார்ந்து பாரு. வா. வா இந்தா இந்த நகையெல்லாம் பாரு. இத பாரு, இது நல்லா இருக்கு. உனக்காக பாத்திருக்கேன்.